ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து ஆக்டர் மட்டும் இந்த மாதிரி 3D பிரிண்ட் பண்ண முடியாது. நம்ம இமேஜே 3D பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது நம்ம ஃபுல் வீடியோவில் ஒரு நிமிஷத்தில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் போயிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் போய் ஜெமினின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜெமினி டைப் பண்ணிங்க, இல்லைனா கூகுள் ஜெமினி டைப் பண்ணிங்க, இல்லைனா ப்ளே ஸ்டோரில் கூட ஆப் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கூகுள் ஜெமினின்னு ஒரு டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் மாதிரி கேட்கும். சரிங்களா? இந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டில் ப்ளஸ் மாதிரி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேமராஸ் ஃபோட்டோஸ் எதோ இருந்தாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்ளை பண்ணிவிட்டு அது மாதிரி 3Dன்னு கொடுத்தீங்கன்னா 3Dயாக கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு ஏஐ எப்படி பண்ணாலும் இந்த ஏஐ வந்து பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மினிட்ல 2 மினிட்லேயே உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபார்ம்ஸ் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். அதை காப்பி பண்ணி நீங்களே அப்படியே ஷேர் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அதுவே மாதிரி உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஃபார்ம்ஸ் டைப் பண்ணிக்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்போ என்ன சேனல் வேணுமோ அதை சும்மா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும். அந்த ஃபியூ செகண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஏஐ வந்து எல்லாமே எந்த மாதிரியே வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம், எது தேவையோ எது தேவை இருக்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து கேதர் பண்ணி கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு 20 செகண்ட் எடுத்துக்கும். அந்த 20 செகண்ட்லேயே அந்த ஏஐ வந்து நம்ம என்னத்தை தெளிவாக சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கரெக்டாக கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த இமேஜ் க்ரியேட் ஆகி நமக்கு இமேஜ் ஷோ ஆகும். சரி, இந்த மாதிரி இமேஜ் ஷோ ஆகின அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு மேலே வந்து ஆரோ இருக்கும், அதில் கொடுத்தீங்கன்னாவே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இந்த மாதிரி டெக்னாலஜி இஷ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டதான் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபார்ம்ஸ் வந்து டைப் பண்ணி தெளிவாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிடும். நீங்கள் எது கேட்டாலும் சரி, நீங்கள் வாய்ஸ்லேயும் பேசலாம், இந்த இதில் வந்து வாய்ஸாகவும் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹெச்டியாக வேணாலும் இதில் ஹெச்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஹெச்டின்னு டைப் பண்ணாவே நீங்கள் ஹெச்டியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹெச்டி டவுன்லோட் பண்ணியாவே அதுவும் ஒரு ஃபியூ செகண்ட் எடுக்கும். ஃபியூ செகண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் ஹெச்டியாக ஒரிஜினலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம ஊருக்கு. அதே மாதிரி நம்ம 3D மோஷனில் எப்படி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ, டெக்னாலஜியோ ஏதாவது ப்ராப்ளம் சொல்யூஷனாக நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து நம்ம சைடு வீடியோ வந்து யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்.